பக்திக்குள்ள காரியங்கள் எல்லாம் வேத வசனத்துக்கு உட்பட்டு. கிறிஸ்துமஸுக்கு நான் 4 பேருக்கு சேலை கொடுக்குறேன்னு ஒரு கேமராவையும் ஒரு இந்த பக்கம் 2 கேமராவையும் வச்சு கிளிக் கிளிக் கிளிக்னு அடிச்சு ஊரெல்லாம் ஃபிளாஷ் பண்ணா ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. கேட்டால் என்ன சொல்லலாம், ஊழியம் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஊழியம் தான் பெருசாச்சு, இயேசு சின்னதாயிட்டே வர்றார். அதனால நான் இதை குறித்து ரொம்ப அழுத்தலை. நம்ம சபையில் அப்படிப்பட்ட வேதபாரக பரிசேய கூட்டம் ரொம்ப இல்லைன்னு நினைக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் அப்படி போறேன். அது தான தர்மம் எப்பயும் வெளியரங்கமாக்கப்படக்கூடாது. தான தர்மங்கள் கொடுக்கிறது தெரியாமலே கொடுக்கும். இப்போ நீங்க ஒருத்தனுக்கு கொடுக்கும்போது நீங்க டைரக்டா கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால ஒரு தப்பு இல்லை. அது ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு, நீங்க கொடுக்குறீங்க. அது 4 பேருக்கு தெரியணும்னு நினைக்கும் போது பரலோகத்துல பலன் வராது. அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் நான் வாசிக்க நேரம் இல்லை. 2வது ஜெபம். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 10 பேர் கூட்டிட்டாங்கன்னா அவங்க ஜெபம் ரொம்ப வல்லமையா எழும்பிடும். வீட்டில் போனீங்கன்னா ஜெப நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெபம் வெளியரங்கமா ஆக்கப்படனா நீ அந்த ரங்கத்துல அது மாதிரி ஜெபம் பண்ணு. அப்ப பரமபிதா எப்படி பண்ணுவாரா? நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், பெரிய ஆள் போல அப்படி கையை கால அசைக்கிறது வாழ்க்கை. அப்ப அந்த வெளி காரியத்துக்காக நான் நீதிமான், நான் நல்லவன், நான் பெரிய ஆளு, இப்படிப்பட்ட ஜெபங்கள் தேவன் விரும்ப மாட்டார், தேவன் அங்கீகரிக்க மாட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தான தர்மம் பண்ணுங்க. நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது ஒரு ஏழைக்கு ட்ரெஸ் எடுங்க, யாருக்கு தெரியாம கொடுத்துருங்க. சத்தம் ராமேன் சொல்லுங்களேன். யாருக்கு தெரியாம கொடுத்துருங்க. யாருக்கு தெரிய வேணாம். யாருக்கு தெரியணும்? அப்பாவுக்கு தெரியாத ரகசியமே இல்லை. அது உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதமாகும், அது உங்க தலைமுறைக்கு ஆசீர்வாதமாகும். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்கள் அப்படி செய்யும்போது தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்கான பலன் உங்களுக்கு வரும். அடுத்தது உபவாசம். நான் இன்னைக்கு உபவாசம் நம்ம சபையில இப்போ உபவாசங்களே இல்லை. உபவாசங்கிற காரியம் இன்னைக்கு தூரமா போயிடுச்சு. அதான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், சனிக்கிழமை ஜெபம் இருக்கா? சர்ச்சில் இருக்கு. என்ன ஜெபம்? ஆயத்த ஜெபம். என்ன உபவாச ஜெபம் தானே? இல்லை, உபவாச ஜெபம்னு பொய் சொல்றதை விட எல்லாம் சாப்பிட்டு தான் வருது, அது எனக்கு பொய்யா தெரியுது. அதனால நான் என்னன்னு மாத்திட்டேன், ஆயத்த ஜெபம். அடுத்த வாரம் வருவார் அந்த பாஸ்டர். நமக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குல்ல, கர்த்தர் நல்லவர். அப்புறம் பார்த்து பரவாயில்ல, இது கரெக்டாக தான் இருக்கு. எத்தனை பேர் உபவாசத்தோட வருவாங்க சொல்லுங்க? எத்தனை பேர்? அப்போ உபவாசம் செய்யும்போது அப்படி தாடியெல்லாம் வளர்த்து, தெரியுமில்ல, 40 நாள் உபவாசம். தாடி வளர்க்கும் தெரியுமா? ஆமாம், சேவிங்லாம் பண்ண மாட்டோம். முகம் வாடலாக இருக்கும். எப்படி இருக்கும்? உபவாசம் முகம் வாடலாக இருக்கும். அப்படி ஊரெல்லாம் உபவாசம்னு பரப்புறது. இவங்களும் ஆண்டவர் சொல்றாரு, இவங்களும் பலனை தீர்ந்துட்டார். 4வது ஊழியம். ஆமாம், அப்போ நம்ம செய்கிற பக்தி வேதத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இந்த ஊழியம் செய்கிறது நிறைய பாஸ்டர்களை பார்த்தீங்களா, எப்பயும் பேய் விரட்டுவாங்க, பேய் ஓடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதில் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, தேவ சித்தத்தின்